வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமிக்கு நான் வந்து எப்படியெல்லாம் டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து ஒயிட் கிளாத் வந்து போட்டுட்டு ட்ரீ வந்து வச்சுருக்கேன். இந்த ட்ரீ வந்து நானே செஞ்சது தாங்க. ஸோ இந்த ட்ரீ எப்படி செய்யணும்னு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரீ வச்சுட்டு நான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஜூலா வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜூலாக்கு வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே இந்த பேஸ்கெட் வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ ரெண்டு பக்கமே கயிறு கட்டிட்டு நம்ம இந்த மாதிரி கட்டிக்க போகிறோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர்ஸில் வந்து டெக்கரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த அலங்காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஸோ நம்மள்கிட்ட ஒரு ஸ்டாண்டு இந்த பேஸ்கெட் இருந்தால் போதும். நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லேயே வந்து டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறோம். இதுக்குள்ளே ஒரு கிளாத் வந்து போட்டுக்கலாங்க. நம்ம வந்து பட்டர் பாட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பட்டர் பாட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கினேன். நான் இது வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கவர் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற கிளாத் வந்து உள்ளவே நம்ம போட்டுடணுங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து கட்டிக்கணுங்க. ஸோ தட் நம்மளுக்கு பாட் ஷேப்பில் உங்களுக்கு நீட்டாக தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி லேஸ் வந்து க்ளூ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம காட்டன் ஃபில் பண்ணிட்டோம்னா பட்டர் பாட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ உங்கள்கிட்ட காட்டன் வந்து நிறையா இல்லைனாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா நியூஸ் பேப்பர் வந்து உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் காட்டன் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து இங்கே 2 பாட்ஸ் வந்து பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம வந்து பேபி கிருஷ்ணா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து இந்த டால் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டாலில் பார்த்திங்கன்னா ஹேர்ஸ் இல்லை, ஐப்ரோஸ் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிக்கணுங்க. ஸோ ஹேர்ஸுக்கு நம்ம ஹெட்டுக்கு பார்த்திங்கன்னா பிளாக் கிளாத்தில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி பால் வந்து எடுத்துகிட்டு இதுக்குமே பிளாக் கிளாத்தில் வந்து நீட்டாக கவர் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த பால் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்க கிளாத் மேலே வந்து நம்ம செட் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நீட்டாக செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஹேர்ஸ் வந்து செட் பண்ணிக்கணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கிளாத் வந்து செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹேர்ஸ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குங்க லென்த்து. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க ரப்பர் பேண்ட் போட்டுட்டு. ஸோ நம்ம கட் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஸோ நம்ம பால் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் ஹேர்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கணுங்க. ஸோ நம்ம ஹேர்ஸ் பேக் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம வந்து தோத்தி வந்து ரெடி பண்ணிக்க போகிறோங்க. ஸோ தோத்திக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தோமே சென்டரில் வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடு எடுத்துகிட்டு ப்ளீட்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி இது நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ நீங்கள் வந்து கிளாத் வந்து இன்ஷர்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி பின் போட்டுக்கலாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லோ கலர் கிளாத் வந்து எடுத்துகிட்டு 2 சைடுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான ப்ளீட்ஸ் வந்து போட்டுட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. ஸோ இப்போ நம்ம ப்ளூ கலர் தோத்தி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதே கலரில் நம்ம வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக வந்து துப்பட்டா மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்க போகிறோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஜுவல்லரி அலங்காரம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க.
ஸோ ஹிப்புக்கு ஹிப் செயின் வந்து போட்டாச்சு, நெக்குக்கு நெக் செயின் போட்டிருக்கோம். இயரிங்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஹேருக்கு ஒரு செயின் வந்து போட்டிருக்கோங்க. இங்கே ஐப்ரோஸ் இல்லை இல்லைங்களா, ஸோ நம்ம ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஐக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐலைனர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம திலக் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பீகாக் ஃபெதர் வச்சு அலங்காரம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. ஸோ இந்த இயரோட ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி அலங்காரம் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தாங்க பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்காக ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்டான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.